ஷார்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்சர்ஷன் ஷார்ட்னா ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டோம்னா அதை எங்கே இன்சர்ட் பண்ணால் அதோட ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஓவரால் செக் பண்ணும். இப்போ சப்போஸ் 19 எடுத்துக்கிட்டோம்னா அதை இங்கே இன்சர்ட் பண்ணலாமா, இங்கே இன்சர்ட் பண்ணலாமா, இங்கே இன்சர்ட் பண்ணலாமான்னு ஒவ்வொன்றா செக் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணி கரெக்டான இடத்துல உட்கார வச்சிடும். அதுதான் இன்சர்ஷன் ஷார்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த அரேவை தான் வந்து நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். 12 விட்டுறலாம். 12 ஃபஸ்ட் எலிமெண்ட் தான். அடுத்து வந்து 5 எடுத்துக்கிறாங்க. 5 அந்த அரேலேருந்து வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுத்து பக்கத்தில் உள்ள 12ஓட கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, அதனால வெளியே எடுத்தனால இங்கே 12ன்னு இப்படி மாறி இருக்கு. அவங்க டூப்ளிகேட்டாக அந்த 12ஓட டூப்ளிகேட்டாக இருக்குது. அரே அப்படி மாறி இருக்குன்னு சொல்ல வராங்க. இப்போ 5க்கும் 12க்கும் கம்பேர் பண்ணுவாங்க. இது ஒன்றும் இல்லை, இது சும்மா டூப்ளிகேட் ஆகிருக்கு வெளியே எடுத்தனால, அது ஒன்றும் பெருசு இல்லை. இப்போ 5க்கும் 12க்கும் கம்பேர் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ நம்ம கையில் எடுத்திருக்க எலிமெண்ட் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா ரைட் ஷிஃப்ட் ஆகணும். அது சப்போஸ் இந்த எக்ஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகணும். இப்போ வந்து நம்ம எடுத்த எலிமெண்ட்டு 5 தான் எடுத்தோம். கையில் எடுத்தது 5 தான். அது வந்து 12ஓட தான் கம்பேர் பண்ணிக்கணும். எப்பயுமே கம்பேர் பண்ணுறது பின்னாடி உள்ளதோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, கம்பேர் பண்ணுறப்போ வந்து என்னென்னா சின்னதாக இருக்குது. சின்னதாக இருந்துச்சுன்னா ரைட் ஷிஃப்ட் ஆகணும். ஸோ இந்த 5 வந்து ரைட் ஷிஃப்ட் ஆகணும். ஓகே, மாறிடுச்சா? ஸோ அடுத்து இது என்னென்னா 5 விட்டுரும். அடுத்து 12 எடுக்கும். 12 ஆல்ரெடி ஷார்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ 12 விட்டுரும். அடுத்து 3 எடுக்கும். 3க்கும் 12க்கும் பார்க்கும். ஓகே, 3க்கும் 12க்கும் பார்க்குறப்போ எப்படி இருக்கும்னா இங்கே வந்துடுறேன். சாரி, இங்கே இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 3க்கும் 12க்கும் பார்க்கும். ஓகேவா? ஸோ அதனால் இதை வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்தனால இங்கே 12 வந்துடும். ஓகே, அரேயில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவோம். 3க்கும் 12க்கும் கம்பேர் பண்ணுறப்போ 12 தான் பெருசு. எக்ஸு அப்போ வந்து இது என்னென்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து 3 வந்து நிற்கும். அடுத்து என்னென்னா 5க்கும் 3க்கும் கம்பேர் பண்ணுறப்போ 3யை வெளியே எடுத்து கம்பேர் பண்ணுவாங்க. அதனால 5 5ன்னு போட்டிருக்கோம். திருப்பி இங்கே வந்து கம்பேர் பண்ணுறப்போ வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அது திருப்பி லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகும். இப்படியே ஒரு எலிமெண்ட் எடுத்தால் அது வந்து ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே வரும். அதுதான் இன்சர்ஷன் ஷார்ட்டு. ஸோ நான் ஓவராலாக சொல்கிறேன். இப்போது 5 எடுத்தோன்னா இதை இங்கே கொண்டு போய் ப்ளேஸ் ஆகும். 3னா ஸோ 5 ப்ளேஸ் ஆனது இது போயிடும். இப்போ 3 எடுத்தோன்னா இங்கே போகும், இங்கே போகும், இங்கே கடைசி போய் இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ 19 எடுத்தோம்னா 19 ஆல்ரெடி ஷார்ட் ஆகி தான் இருக்குது. இப்போ 8 எடுத்தோம்னா அங்கே போயிடலாம் ஷார்ட் ஆனதில். இப்போது 8 எடுத்தோம்னா இங்கே போகும், செக் பண்ணும், இருக்காது. இங்கே போகும், செக் பண்ண இருக்காது. இங்கே போய் வச்சிடும். அதே இது 7 அதே மாதிரி தான். சாரி, 7 அதே மாதிரி தான். இங்கே செக் பண்ணும், இங்கே செக் பண்ணும், இங்கே செக் பண்ணும், இங்கே கொண்டு போய் வைக்கும். 1 வந்து கடைசி எல்லாத்தையும் செக் பண்ணி லாஸ்ட்டில் கொண்டு போய் வைக்கும். ஸோ இன்சர்ஷன் ஷார்ட்னா ஒரு எலிமெண்ட் எடுத்தோம்னா அதை எங்கே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணணும்னு பார்க்கும். அதான் இன்சர்ஷன் ஷார்ட். அதை வெளியே எடுத்து கம்பேர் பண்ணுறப்போ அரேயில் டூப்ளிகேஷன் ஆகும். இந்த இங்கே ஆகிருக்குல்ல, அந்த மாதிரி டூப்ளிகேஷன் ஆகும். இந்த 8 8 அந்த மாதிரி டூப்ளிகேஷன் ஆகும். அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துகிறப்போ பார்த்துக்கணும், அவ்வளோதான்.